அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. இன்று ஜீவகாருண்யம் பகுதி 19வது பகுதி. உலக வரலாற்றில் அக்டோபர் மாதம் ஒரு அற்புதமான மாதமாக கருதப்படுகிறது. அதற்கு காரணம் ஒரு ஆன்மீக புரட்சிக்கும் சமூக மறுமலர்ச்சிக்கும் வித்திட்ட காலமாக அது கருதப்படுகிறது. அதை வித்திட்டவர்கள் இருவர். ஒருவர் வடநாட்டில் அக்டோபர் 2 போர்பந்தர் என்ற ஊரிலே அவதரித்த காந்தியடிகள். மற்றொருவர் தென் தமிழ்நாட்டிலே அக்டோபர் 5 இறைவனால் வருவிக்கப்பட்ட ராமலிங்க அடிகளார் ஆவார். இந்த இருவரும் மனிதகுலம் உயர்வு வருவதற்கு ஒரு மார்க்கத்தை கண்டார்கள். அந்த மார்க்கம்தான் சன்மார்க்கம். ஆகினாலே 4வது மார்க்கமாகிய சன்மார்க்கத்தை வள்ளலார் மேலும் விரிவுபடுத்தி சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என்ற பெயரிலே ஒரு ஆன்மீக சங்கமாக 1872 வடலூரில் தோற்றுவித்து அதற்கென்று சில கொள்கைகளையும் வகுத்தார்கள். அந்த கொள்கைகளை வகுத்துக் கொடுத்த மனித குலத்தை உய்தி பெற வழி வகுத்தார்கள். கடையேழு வள்ளல்களும் மற்ற வள்ளல்களும் உலக உயிர் குலத்திற்கும் மனித குலத்திற்கும் அழியும் பொருளாகிய அறிவில்லா ஜட பொருள்களை தானமாக கொடுத்தார்கள். ஆனால் வள்ளலார் கொடுத்தது என்றும் அழியாத சித்தியாகிய அறிவு பொருளாகிய அருளை வாரி வழங்கினார்கள். ஆகவே வள்ளலார் என்ற சிறப்பு பட்டம் அவருக்கு மட்டுமே பொருந்தும். 23/5/1867 வடலூரிலே சத்திய தர்மசாலை ஏற்படுத்தி ஏழைகளின் பசி தவித்தலாய் ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகள் என்பதை உலகுக்கு காட்டினார்கள். தர்மசாலையிலே சுமார் 4 வருடங்கள் பெருமான் தங்கியிருந்தார்கள். தர்மசாலையில் தங்கியிருந்த காலத்தில் தான் இறைவன் திருவடி தீட்சி கொடுத்து ஆட்கொண்டார் என்பதை பெருமான் பாடல்கள் மூலம் காட்டியிருக்கின்றார். மேலையிலே இம்மையிலே ஒருமையிலே தவத்தால் மேது கொண்ட பெரும் பயனாம் தர்மசாலையிலே ஒரு பகலில் தந்த தனிப்பதியே என்று குறிப்பிடுகின்றார். தர்மசாலையில் கூட்டம் அதிகம். ஆகவே பெருமான் தனிமை விரும்பி அருகில் உள்ள மேட்டுக்குப்பம் என்னும் கிராமத்திலே 1870 சித்திவளாகம் என்ற ஒரு சிறிய மாளிகையில் சுமார் 4 வருடங்கள் தங்கியிருந்தார்கள். ஆன்ம நேயத்தையும் மனித நேயத்தையும் ஒருங்கே சேர்த்து உலக சகோதர தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார்கள். அந்த அமைப்புக்கு பெயர் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என்பதாகும். ஆண்டவன் படைப்பில் அனைத்து உயிர்களும் சமம் என்றும் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை என்ற கொள்கையை உலகுக்கு காட்டிய முதல்வர் வள்ளலார். பகுத்தறிவை புரிந்து கொள்ளாத சமய மதங்களை புரிந்து கொள்ளாத பகுத்தறிவும் இந்த உலகத்தை திருத்துவதற்கு பயன்படாது என்பதை அறிந்த வள்ளலார் பகுத்தறிவையும் சமய மதங்களையும் இணைப்பதற்கு ஒரு பாலமாக அமைத்ததுதான் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம். மனிதநேயத்திற்கு தடையாக உள்ள சாதி மதம் சமயம் குலம் கோத்திரம் சாத்திரம் போன்றவற்றை அழித்து ஒழிக்க பாடுபட்ட தமிழகத்தின் சமூக சீர்திருத்தவாதி வள்ளலார். ஏழை பணக்காரன் என்ற ஏற்றத்தாழ்வுகள் அவரவர் பாவம் புண்ணியம் அவரவர் தலைவிதி என்று வறிய தர்ம சமய மதவாதிகளின் வாதங்களை மறுத்து ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமை உலராகி உலகில் நடத்த வேண்டும் என்ற பொது உடைமை கொள்கைகளை உலகுக்கு காட்டிய பொது உடைமைவாதி வள்ளலார். அடுப்போது பெண்களுக்கு படிப்பதற்கு என்று கூறிய அந்த காலகட்டத்திலே மொழிக்கல்வி தொழிற்கல்வி மட்டுமின்றி ஆன்மீக கல்வி பெறவும் பெண்களுக்கு உரிமை உண்டு என்று பாடகக்கால் மடந்தையரும் மைந்தரும் சன்மார்க்க பயன்பெற நல் அருள் அளித்த பரம்பரனே என்று பாடிய சீர்திருத்தவாதி வள்ளலார். மக்களை ஆளும் அரசு கருணை உடையதாக இருத்தல் வேண்டும். அப்படி கருணை இல்லாத அரசாக இருந்தால் அது மக்களை பாழ்படுத்திவிடும் என்பதால் தனது பாடலிலே கருணை இல்லாத ஆட்சி கடுகி ஒழிக என்று பாடிய அரசியல் சீர்திருத்தவாதி வள்ளலார். இந்துக்கள் மேல் சாதிக்காரர்கள் மட்டுமே கோவில் நுழைய அனுமதித்த அந்த காலகட்டத்திலே எல்லா சாதியிலும் எல்லா சமயத்திலும் எல்லா மதத்தினரும் ஒன்று கூட வழிபாடு செய்யக்கூடிய சத்திய ஞான சபையை கட்டிய சமரசவாதி வள்ளலார். தெய்வத்தின் பெயரால் உயிர்ப்பலி கொடுக்கும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக என்று சாபமிட்ட சரித்திர நாயகர் வள்ளலார். மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி சமஸ்கிருதம் என்ற சங்கராச்சாரியன் வாதத்திற்கு மறுப்பு தெரிவிக்காமல் அப்படி என்றால் மொழிகளுக்கெல்லாம் தந்தை மொழியாக தமிழ் இருக்கட்டுமே என்று தமிழுக்கு ஏற்றம் கொடுத்த காவலர் வள்ளலார். கன்னி தமிழிலே அரசியல் சமூகம் பொருளாதாரம் கலை இலக்கியம் பண்பாடு மருத்துவம் சமயம் மதம் சமரசம் தேசியம் சர்வதேசியம் பக்தி முக்தி சித்தி ஆகிய அனைத்து துறைகளிலும் சித்தாந்தம் வேதாந்தம் ஆகிய அந்தங்களையும் அவற்றையும் கடந்த சமரசுத்த சன்மார்க்க சத்திய கொள்கைகளை 6000க்கும் மேற்பட்ட அல்பா பாடல்களையும் கீர்த்தனைகளையும் பாடிய 19ஆம் நூற்றாண்டில் உலக மகா கவியாகவும் திகழ்ந்தவர் வள்ளலார். சுத்த சன்மார்க்கத்தின் முடிவு சாகாதிருப்பதே. சாகாதவனே சன்மார்க்கி என்பது வள்ளல் பெருமானாரின் உபதேசம். என்மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் துஞ்சாத நிலையுண்டு சுத்த சன்மார்க்க சூழலில் உண்டு. மனிதன் தான் செய்யும் தவறுகளால் இறப்பை தேடி செல்லுகின்றான். இறப்பு மனிதனை தேடி வருவதில்லை. இதை வள்ளலார் தப்பாலே சகத்தவர் சாகவே துணிந்தார். தாம் உளம் நான நான் சாதலை தவித்தேன். கற்றவரும் கல்லாரும் அழிந்திட காண்கின்றேன். கர்ணமெல்லாம் கலங்க வரும் மரணமும் சம்மதமோ சற்றுமிதை சம்மதியாது என் மனந்தான் என்பது பெருமானார் அருள் வாக்கு. பெருமானார் சுத்த தேகம் பிரணவதேகம் ஞானதேகம் என்ற மூவகை தேக சித்தியையும் பெற்றவர்கள். தேக சித்தி பெற்றவர்கள் உடம்புகள் நிலத்தில் வீழாது. அந்த உடம்பு சூக்கும் உடம்பாகி அருள்வழியில் கலந்துவிடும். அவர்கள் இறைவனோடு இரண்டர கலப்பார்கள். அவர்கள் இனி பிறப்பு இல்லை, இனி ஒரு தேகம் எடுப்பது இல்லை. அப்படி நித்திய தேகம் பெற்ற வள்ளல் பெருமானார்
30/1/1874 ஆண்டு தை திங்கள் 19ஆம் நாள் வெள்ளிக்கிழமை பூச நட்சத்திரத்தில் இரவு 12 மணிக்கு சித்திவளாக திருமாளிகையில் தமது திருவரையில் இறைவனோடு இரண்டரை கலந்தார்கள். அருஜோதி ஆணையன் அறையப்பா முரசு, நல்லாட்சி வெற்றேன் அறையப்பா முரசு, மருஜார் விதியந்தேன் அறையப்பா முரசு, மன்னம் தவித்தேன் அறையப்பா முரசு. நன்றி, வணக்கம்.